Hello friends, welcome to Academy for Government Exams. So நம்ம சேனல்ல இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் பார்க்க போறோம். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது. Introduction. Measurement is the basis of all important scientific study. It plays an important role in our daily life also. While finding your height, buying milk for your family, timing the race completed by your friend and so on, you need to make measurements. Measurement answers questions like how long, how heavy, how fast. Measurement is about assigning a number to a characteristics of an object or event which can be compared with other objects or events. It is defined as the determination of the size or magnitude of a quantity. In this lesson, you will learn about units of measurements and the characteristics of measuring instruments. So, நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம எங்க யூஸ் பண்றோம் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு ஒரு டே டு டே லைஃப்ல பால் வாங்கணும்னாலோ, இல்ல கடைக்கு போறோம் காய்கறி வாங்கணும்னாலோ, இல்ல ப்ரொவிஷன் ஸ்டோர் போயிட்டு பருப்பு, அரிசி, சுகர் என்ன வாங்கணும்னாலும் நம்ம ஒரு மெஷர்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா. இப்போ பால் வாங்கணும்னா எனக்கு 1/2 லிட்டர் பால் வேணுமோ, அந்த 1/2 லிட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ மெஷர்மெண்ட். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போயிட்டு 1/2 லிட்டர் சுகர் வேணும்னு கேட்க முடியாது, அது 1/2 கிலோன்னு சொல்லுவோம். ஸோ கிலோகிராம்ல இருக்குது. அதே மாதிரி காய்கறி கடைக்கு போயிட்டு வெஜிடபிள் ஷாப் போயிட்டு நம்ம வந்து லிட்டர்ல கேட்க முடியாது, கிலோகிராம்ல தான் கேட்கணும். அதே மாதிரி பெட்ரோல் போட போறோம்னா 1 லிட்டர் 2 லிட்டர் இந்த மாதிரி லிட்டர்ஸ் ஸோ வேரி ஆகும். ஒவ்வொரு யூனிட் வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு வேரி ஆகும். அண்ட் டைம் பார்த்தோம்னா நம்ம செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ்ல வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒன்றுல ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, அது 2 கம்பேர் பண்ணி பார்க்கணும்னாலும் நம்மளுக்கு யூனிட் தேவை. இது வெயிட்டா இருக்கா, இது வெயிட்டா இருக்கா அப்படின்னு 2 பொருளை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2 வெயிட் போட்டு பார்க்கும்போது இது 4 kgs தான் இருக்கு, இது 7 kgs இருக்கு, ஸோ இதுதான் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மக்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அவங்களோட வாழ்க்கையோட இருக்கிற விஷயங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தட் தான் மாறி இருக்கும். ஸோ அப்போ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வேற மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரே மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, அது இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஆனால் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட எப்பயுமே டே டு டே லைஃப்ல எப்பயுமே இருக்கிறது. ஒரு நாள் கூட உங்களால மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லெசன். Physical quantities and units. Physical quantities. Physical quantity is a quantity that can be measured. Physical quantities can be classified into two: fundamental quantities and derived quantities. So physical quantity அப்படின்றது எதெல்லாம் நீங்க மெஷர் பண்றீங்களோ அதை physical quantity அப்படின்னு சொல்றாங்க. So there are two types of physical quantities. One வந்து fundamental quantity and another one is derived quantities. Fundamental quantities அப்படின்றது டீடைலா பார்க்கலாம். என்னன்னா the quantities which cannot be expressed in terms of any other physical quantity are called fundamental quantities. So இது வந்து நீங்க வேற எந்த ஒரு விஷயத்தையாலையும் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னா நீங்க சொல்ல முடியாது. லென்த் அப்படின்னா நீங்க மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், ஸோ இதுலதான் மெஷர் பண்ணணும், நம்ம கிலோகிராம்ல மெஷர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸோ இது வந்து மாற்ற முடியாம இருக்க பிசிக்கல் குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா தெர்மாமீட்டர் வச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதுவும் மெஷர்மெண்ட் தான். குவான்டிட்டிஸ் விச் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பேசிக்கா வச்சு ஃபார்முலா டிரைவ் பண்றது தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏரியா, வால்யூம், டென்சிட்டி எக்ஸெட்ரா. Physical quantities have a numerical value and a unit of measurement. இப்போ 3 கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம்னா இதுல வந்து 3ங்கிறது இட்ஸ் a numerical value and கிலோகிராம் அப்படின்றது ஒரு யூனிட். Suppose you are buying 3 kilograms of vegetable in a shop. Here 3 is the numerical value and kilogram is the unit. Let us study about units now. So units பத்தி படிக்கலாம். Units.
A unit is a standard quantity with which the unknown quantities are compared. So இப்போ யூனிட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஏன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு சொல்றாங்க? பிகாஸ் இப்போ நீங்க ஒரு கடையில ஒரு 3 கிலோ சுகர் இல்ல வெஜிடபிள் எது வாங்குறீங்க அப்படின்னா அது இன்னொரு கடையில போயிட்டு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அதே அளவுக்கு தான் இருக்கும். மேபி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் ரெண்டுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அதனால அது எங்கேயும் மாறாது, அதனால அது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஸ்பெசிபிக் மேக்னிடியூட் ஆஃப் அ பிசிக்கல் குவான்டிட்டி தட் ஹாஸ் பீன் அடாப்டட் பை லா ஆர் கன்வென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபீட் இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் லென்த். நம்ம சொல்லுவோம் இல்லையா 2 ஃபீட் 3 ஃபீட் இருக்கு, தமிழ்ல அடின்னு சொல்லுவாங்க. அடியில மெஷர் 10 அடி இடம் இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் ஃபீட். That means 10 feet is equal to 10 times definite predetermined length called feet. So 1 feet na 1 feet அளவுக்கு. அதே 10 feetங்கும் போது அதே மாதிரி 10 feet வைக்கும் போது வர அளவு தான் 10 feet அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மாறாதது. Earlier, different unit systems were used by the people from different countries. Some of the unit systems followed earlier are given below in table 1.1. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னே என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி சிஸ்டம், டெல்லியில் ஒரு மாதிரி அவங்களோட லாங்குவேஜில் சொல்றது, அண்ட் வேற வேற கண்ட்ரீஸ்ல வேற வேற மாதிரி, நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே வேற வேற மாதிரி யூனிட் சிஸ்டம்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இப்போ வந்து காமன் யூனிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. யூனிட்ஸ் யூஸ்ட் இன் யூனிட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஏர்லியர் டைம்ஸ். CGS அப்படின்றது C for centimeter, G for gram, S for second. CGS. Okay, centimeter, gram, second. FPS அப்படின்னா foot, pound, second. MKS அப்படின்னா meter, kilogram, second. ஸோ இதில் டைம் மட்டும் மாறாமே இருந்திருக்கு. ஸோ இந்த லென்த் அண்ட் மாஸ் நம்ம மெஷர் பண்ணுறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கன்ஃபியூஷன் நிறையா இருந்தது. ஃபுட் இஸ் த சிங்குலர் ஆஃப் ஃபீட். ஃபுட் அப்படின்றது இட்ஸ் அ சிங்குலர், அதாவது ஃபீட் அப்படிங்கிறது ப்ளூரல், ஃபுட்டுங்கிறது சிங்குலர், ரெண்டுமே வந்து சேம் டேர்ம்ஸ் தான். At the end of the Second World War, there was a necessity to use worldwide system of measurement. Hence, SI International System of Units. A system of units was developed and recommended by General Conference on Weights and Measures at Paris in 1960 for international usage. So Second World War அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் வைட் எல்லாரும் வந்து போக வர ஆரம்பிச்சு, ஸோ பிஸ்னஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேர்ல்டு வைட்ல வந்து ஒரு காமன் சிஸ்டம் தேவைப்படுது. ஸோ அதுதான் வந்து SI சிஸ்டம் சொல்றாங்க, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இது எப்போ யார் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ்ல வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல நடக்குது. பாரிஸ்ல 1960ல இந்த சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ 1.2 SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.